அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜோதிடத்தில் எப்படி நம்ம குருமார்களை தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும், அதை பற்றியான அறிவை நாம் விரிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்பயே இறைவன் உங்களுக்கு அந்த அருளை கொடுத்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஜோதிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, அது சார்ந்த மூல புத்தகங்களை எல்லாம் வாங்கி நம்மளே படித்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது. இன்னொன்று, முறையாக பல பேர் ஆன்லைன் ஆஃப்லைனில் நேரடி வகுப்புகள் இது போன்று வகுப்புகள்லாம் நடத்துகிறாங்க. அந்த வகுப்புக்கு போய் நேரடியாக ஒரு வகுப்பு அட்டன் பண்ணி அதில் இருந்து ஜோதிடத்தின் ஞானத்தை பிரித்து கொள்ளலாம். அப்போ எத்தனையோ பேர் ஜோதிடத்தை பற்றி கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருந்தாலும் யாரை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்ற அந்த திறமை நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நல்ல குருமார்கள் நமக்கு கிடைப்பார்கள். அதனால் நமக்கு ஜோதிட ஞானம் விரிவடையும். இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் நடத்துகிறாங்க. அதை பற்றி யார் பேசுவதில் உண்மையான கருத்துக்கள் ஒளிந்திருக்கிறது, யார் ஜோதிட ஞானம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஜோதிடத்தில் நிறையா வியூஸ் போயிருக்கு, இவருடைய வீடியோவை நான் அடிக்கடி பார்க்குறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா ஜோதிட ஞானத்தை முழுமையாக நாம் பெற முடியாது. உங்களுடைய முதல் வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஜோதிட குரு யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல தான் உங்களுடைய முதல் வெற்றி ஒளிஞ்சிருக்கு. அப்போ முழுமையாக நான் புத்தகங்களே படிக்காமல் ஜோதிட ஞானத்தை வளர்த்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோ முழுவதும் பார்த்து நான் ஜோதிட ஞானத்தை வளர்த்துக்கிற போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஜோதிடத்தை படிக்கும்போது நமக்கு சந்தேகங்கள் வர வேண்டும். சந்தேகங்கள் வந்தால்தான் நம்ம அறிவு விரிவாகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சந்தேகம் வரும்போது ஒரு யூடியூப்பில் நம்ம சந்தேகம் கேட்க முடியாது. அப்போ சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொள்வதற்காக, சந்தேகத்திலிருந்து தெளிவு அடைந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு குரு அவசியம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம்மளாக ஒரு விஷயத்தை படித்து தெரிந்து கொள்ள 100க்கு 100 முடியாது. நான் ஆரம்பத்தில் ஜோதிட நூல்களை எல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது 1000 சந்தேகங்கள், வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. உதாரணத்துக்கு குய்யத்தில் ரோகம் உண்டாகும் அப்படின்னு ஒரு நூலில் போட்டிருந்துச்சு. குய்யத்தில் ரோகம் உண்டாகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் புத்தகத்தில் டவுட் கேட்க முடியாது. அது நான் நிறைய தேடி பார்த்தேன், இணையதளத்தில் தேடி பார்த்தேன். அதுக்கு விடை கரெக்டாக கிடைக்கல. அப்போ எனக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்தது யார் அப்படின்னா என்னுடைய குரு. அவர்கிட்ட போய், ஐயா குய்யத்தில் ரோகம் உண்டாகும்னு போட்டிருக்கு, இதுக்கு என்னையா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். குய்யம்னா பேக் சைடு, ரோகம்னா நோய். அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் பின்பக்கமாக ஒரு மனிதனுக்கு நோய் உண்டாகும், கட்டி உண்டாகும்னு பேர். இப்போ மூலம் வருது, பின்னாடி ஒரு கட்டி வருது, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கிரக அமைப்பின்படி தான் இருக்குது அப்படின்றது. அப்போ ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு கூட எனக்கு அர்த்தம் தெரியவில்லை. அப்போ அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை கொடுப்பது என்னுடைய குருமாராக இருந்தார். ஆகவே நீங்களாக படித்து செல்ஃப் பிளானிங் பண்ணிக்கொள்வது ஒரு வகையில் அறிவை விரிவு செய்யக்கூடியது தான். ஆனால் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களது கேள்விகளையும் தீர்த்து வைப்பதற்கு கட்டாயம் ஒரு குரு தேவை. ஆக அந்த குருவை எப்படி தேர்ந்தெடுப்பது சார்? யார் பேசினாலும் நல்லா பேசுகிற மாதிரியே தெரியுது, இதில் யார் நிறைம்ப அறிவு உடையவர்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை குறிச்சிக்கோங்க. அதாவது
எளிமையாக உங்களுடைய குருநாதரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். பெரிய பெரிய ஜோசியர்கள் ஆன்லைனில் நடத்துவாங்க. எத்தனையோ பேர் கேள்வி கேட்கக்கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கேள்வி கேட்டாலும் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே நீங்கள் பேசுங்க நான் சொல்கிறேன்னு வாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய அனுபவப்பட்ட ஆளுகிட்ட நான் பேசியிருக்கேன். அப்போ குருமாரை நீங்கள் எளிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அவர் எத்தனை ஆண்டுகள் இந்த ஜோதிடத்துறையிலே இருக்கிறார், அவருக்கு ஜோதிடத்தின் மீது எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது, அவருடைய தனித்திறமை என்ன என்பதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. உங்களுக்கு ஜோதிடத்தில் அறிவு இருக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்லாம் கேட்க முடியாது. அப்போ மறைமுகமாக கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு கட்டணங்கள் வாங்குவாங்க. அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றாப்புல, அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு ஏற்றாப்புல கட்டணங்கள் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அவங்க எவ்வளோ கட்டணம் கேட்குறாங்களோ அதை கொடுத்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது அந்த ஜோதிடர் எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறாரு. ஜோதிடத்தில் பலன் சொல்லக்கூடிய மெத்தடு 3 மெத்தடு. 1 நடந்த விஷயத்தை சொல்லுவது, 2 நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுவது, 3 நடக்க போகக்கூடிய விஷயத்தை சொல்லுவது. அப்போ நடந்த விஷயத்தை ஒருவர் சரியாக சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நடக்கிற விஷயமும் சரியாக இருக்குன்ற நம்பிக்கை வரும், நடக்க போகிற விஷயமும் கரெக்டாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வரும். அப்போ அவர் எத்தனை கருத்து சொல்கிறாரு, அந்த கருத்தை எப்படி உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டும். சிலர் வகுப்பு நடத்துகிறதுல பெரிய திறமையான ஆளாக இருப்பாங்க, ஆனால் பலன் சொல்லக்கூடியதில் 0 மார்க் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நான் நிறைய பேர்த்த ஆய்வு பண்ணிட்டுருந்தேன், இந்த உரையை நான் சொல்கிறேன். வகுப்பு நடத்தக்கூடிய ஆள் மிகச்சிறப்பாக நடத்துகிற மாதிரி நமக்கு ஒரு தோற்ற பொலிவு தோணும். அதே ஆளுக்கு நீங்கள் போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை மூடிட்டு அவர் வாய்க்கு வர்றதை பேசிக்கிட்டே இருப்பார், பொதுவாக பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி நடந்திருக்கு. அப்போ அப்படி ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவர் பேசும்போது அந்த பண்போடு உங்கள்கிட்ட பேசுகிறாரா, அன்போடு உங்கள்கிட்ட பேசுகிறாரா என்பதை நீங்கள் பார்க்கணும். எளிமையாக அவரிடம் உங்களுக்கு சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி செய்ய முடியுமா, அவருக்கு ஜோதிட ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறதா, அல்லது உங்களிடமிருந்து பணத்தை பிடுங்கக்கூடிய சிந்தனை இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்தித்துத்தான் ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா நம்ம ஜோதிடத்தை ஒருபோதும் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கிறணும் அப்படின்ற சிந்தனை வர்றது பெரும்பாலும் கேது திசை, கேது புத்தியில் அந்த சிந்தனை பெரும்பாலும் வரும். அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த உடனே யார் தப்பான குருமார்களை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னா, புதன் யாருக்கு வலுவாக இல்லையோ அவங்க கட்டாயம் தப்பான ஒரு குருமாரை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். ஏனென்று கேட்டால் ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு புதன் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம். அந்த புதன் மிக வலிமையாக இருக்க வேண்டும். கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ சுபர்களுடைய சேர்க்கையோ சுபர்களுடைய பார்வையோ இருக்க வேண்டும். அப்போ முதல் கருத்து புதன் வலிமையாக இருக்கணும். அந்த புதன் சூரியன் 2ஆம் இடத்தினுடைய அதிபதி. இந்த 3 பேர்த்தினுடைய காம்பினேஷன் யாருக்கு கரெக்டாக இருக்கோ அவங்க கரெக்டாக அந்த நல்ல குருமார்கிட்ட போய் படிப்பாங்க. யாருக்கு புதன் சரியில்லை, 2ஆம் இடத்தினுடைய அதிபதியும் சரியில்லை அப்படின்னு இருக்கோ அவங்களால கட்டாயம் நல்ல ஒரு குருமாரை தேர்ந்தெடுப்பது மிக மிக கஷ்டமாக இருக்கும். பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா நான் நிறையா படிக்கிறேன், 5 வருஷம் படிச்சிருக்கேன், அந்த மெத்தடு தெரியும் இந்த மெத்தடு தெரியும், நான் அவர்கிட்ட படிச்சிருக்கேன் இவர்கிட்ட படிச்சிருக்கேன், இன்னமும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் இன்னும் ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியலை.
ஒரு ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக பலன் எடுக்க முடியலை, அது எனக்கு வரலை அப்படின்னு சொன்னால் 5 வருஷம் காலங்களை அவர் வீணடிச்சிருக்காருன்னு அர்த்தம். வீணடிச்சிருக்காருன்னா படிக்கக்கூடிய மெத்தடு தவறு அப்படின்னு அர்த்தம். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப இன்றைக்கி முக்கியம். அப்போ முழுக்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு நல்ல பொருளுக்கு விளம்பரம் இருக்காது. நல்லா கேட்டுக்குங்க, நல்ல பொருளுக்கு விளம்பரம் இருக்காது. தரமான கௌரவமான எண்ணமுடைய ஜோதிடர்கள் விளம்பரம் செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். அவர்களை நீங்கள் தேடி கண்டறிவது தான் உங்கள் வெற்றியிலும் வெற்றி இருக்கிறது. அப்போ விளம்பரத்தை படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அங்கே மாணவர்கள் கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த வலையில் போய் நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதிட ஞானத்தை வராது. ஜோதிடம் என்பது நுணுக்கமான ஒரு விஷயம். ஜோதிடம் என்பது நுணுக்கத்திலும் நுணுக்கமான விஷயம். அந்த நுணுக்கத்தின் நுணுக்கமான பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கடலை, ஜோதிடம் என்ற கடலை நாம் வாரி வழங்கலாம். ஆகவே நல்ல ஒரு ஜோதிட குருமார்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவரிடம் நீங்கள் ஜோதிடம் படியுங்கள். ஜோதிடத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குங்கள். இன்றைய சூழ்நிலையில் அதிகமான பொருளாதார செலவு கட்டாயம் ஏற்படும். பணம் காசு செலவு பண்ண மாட்டேன், நேரத்தை நான் செலவு பண்ண மாட்டேன், என்னால் நேரமே இல்லை, அப்போக்கப்பத்தே நான் படிப்பேன், எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே டயர்டாகிடுது அப்படின்னு எண்ணமெல்லாம் இருந்துச்சுன்னா ஒருபோதும் உங்களுக்கு ஜோதிடம் வராது. நேரம் என்பதும் எதை நாம் விரும்புகிறோமோ அடைவேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதை அடைந்தே தீருவேன் என்ற லட்சிய வெறி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஜோதிடம் விரைவில் 1 ஆண்டு, என்னை பொறுத்தளவு 1 ஆண்டு தொடர்ந்து அடிப்படை, உயர்நிலை, மேல்நிலை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் ஜோதிடத்தில் ஒரு 15 கருத்துக்களை உங்களால் சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை வாங்கின உடனே குறைஞ்சது ஒரு 15 கருத்தாவது ஒரு ஜோதிடர் சொல்லணும். அப்படி சொன்னாத்தேன் நல்லது. 4 கருத்து சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு பெருங்குண்ட தொகையை வாங்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் நிறையா இருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. சில நேரத்தில் குறை சொல்லாமல் இருக்க முடியல, அது ஆதங்கத்தில் அது வந்துடுது. அதனால் நல்ல குருமார்கள் நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க எப்போதுமே புகழ் வெளிச்சத்துக்கு ஆசைப்படாதவர்கள். அவர்கள் யார் என்பதை நீங்கள் தேடி அலைந்து கண்டுபிடித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் அவரிடம் முறையாக ஜோதிடத்தை கற்றீர்கள் என்று சொன்னால் இந்த ஜோதிட ஞானத்தை பெற்று இந்த ஜோதிட உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு உயரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.